இதோ என் பேர் முகமது அய்யூப் கான், கிழக்கு தெரு கீழக்கரை. அதாவது கருப்பு சட்டங்களான சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் இதுக்கு அகெயின்ஸ்டாக பல வகையில் போராட்டங்கள் மக்கள்கள் பண்ணிட்டாங்க. போஸ்டர்கள் ஒட்டியும் தன்னுடைய கோஷங்களை எழுப்பியும் தன்னுடைய எதிர்ப்பை எவ்வளவோ பண்ணி காட்டியும் எதுக்கு மடிகிற மாதிரி இல்லை. அதை தொடர்ந்து தொடர் போராட்டமான கீழக்கரை ஷாஹின் பாக்கையும் தொடர்ந்து அதை நடத்திக்கிட்டு வர்றாங்க. இந்த அரசாங்கம், மத்திய அரசாங்கமாகட்டும் மாநில அரசாங்கமாகட்டும், எந்த விஷயக்கும் செவி சாய்க்கிற மாதிரி ஒரு இதே தெரியலை. இந்திய மக்களின் நிலைமை, குறிப்பாக இஸ்லாமிய மக்களுடைய நிலைமை ஒரு எப்பயுமே பதட்டமும் சந்தேகமாகவும் இருக்குது. இனி நம்ம அடுத்த கட்ட போராட்டமாக நம்ம பேங்கில் அனைத்தில் உள்ள வங்கியில் நம்ம பணத்தை போட்டு நம்ம பணத்தையே நமக்கு கேட்காமையே பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த நிறுவனங்கள் திரும்பி வாங்க சொல்ல அந்த பணமே வரமாட்டேங்குது. அவங்க கொண்டுக்கிட்டு ஈஸியாக இப்போ 1000 கோடி 2000 கோடி கொண்டுட்டு போயிடுறாங்க. இங்கே சாதாரண ஒரு ஆள் கடன் வாங்கினா அந்த கடனை அடைக்கலைன்னு சொல்லி டிராக்டரையும் மற்றதையும் பறிமுதல் பண்ணக்கூடிய இந்த அரசாங்கம் பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு உதவியாக இருக்குது. அதனால் நம்ம பணத்தை நம்ம போட்டு வச்சு அவங்களுக்கு உதவியாக இருக்க அவங்க விருப்பப்படலை. அதனால் வங்கியில் இருக்கக்கூடிய எங்களுடைய பணத்தை எல்லாத்தையும் எடுத்து நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை காட்டுறதுக்கு தான் இந்த போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இது தொடரும். ஏன்னா மார்ச் 31 ஒரு ஏப்ரல் 1 பேங்குடைய ஸ்டேட்மெண்ட் எடுப்பாங்க. எங்களுடைய பணத்தை நாங்கள் எடுத்து எங்களுடைய பொருளாதாரம், இஸ்லாமிய மக்கள் பொருளாதாரத்தில் எந்த அளவுக்கு மேம்பட்டு இருக்கிறாங்க, எவ்வளோ பணத்தை நம்பி போட்டு வச்சுருக்கிறோங்கிறத நாங்கள் போட்டு வச்சு பார்த்தோம். இனி நம்பிக்கை இல்லை. அதனால் அந்த பணத்தை வித்ட்ரா பண்ணுறதுக்கு தான் நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எடுக்கிறோம். இந்த போராட்டம் இன்றைக்கி மட்டும் இல்லை, தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. 31 வரை நாங்கள் பணம் எடுக்க போராட்டத்தை செய்வோம். எல்லாரும் செய்வோமா? அது செய்வோம், கண்டிப்பாக செய்வோம். இந்த சாதாரணமாக இப்போ எங்களுக்கு அறவழியில் தான் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம். இதை பொருளாதார ரீதியாகவும் ரொம்ப நலிஞ்சு போயிருக்கிறோம். இதை அரசாங்கம் கணக்கில் கொண்டு இந்த சட்டத்தை, கருப்பு சட்டங்களான இந்த சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆரை வித்ட்ரா பண்ணணுங்கிறது 2 பேர் பொதுமக்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நானும் ஒரு சாதாரண பொதுமக்கள் தான். இன்று கீழக்கரை திவால் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு பணங்களை மக்கள் எடுத்து வருகிறார்கள். காரணம் என்ன? பணத்தை ஏன் அவசர அவசரமாக எடுத்து வருகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது எஸ் பேங்க் இப்ப இடையில